ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? இப்போ நம்ம எது நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சம் 10th சம் அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 3rd சம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். எதையும் நம்ம விட்டு வைக்க வேணாம் இல்லைங்களா? ஓகே சரி, இப்போ 9th சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? கொசிகண்ட் a மைனஸ் சைன் a then secant a minus cos a is equal to 1 by tan a plus cot a. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா? நோ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா எல்ஹெச்எஸ் எடுத்து பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாத்திர வேண்டியதான். எல்ஹெச்எஸ் கொசிகண்ட் a மைனஸ் sin a into secant a minus cos a. cosecant a ஓட வேல்யூ என்னது? 1 by sin a minus sin a into இது என்னது? 1 by cos a minus cos a. LCM எடுத்தா 1 minus sin square a by sin a into 1 minus cos square a by cos a. 1 minus sin square ஓட வேல்யூ என்னது? cos square a by sin a. அதே மாதிரி இங்க 1 minus cos square ஓட வேல்யூ என்னது? sin square a. இங்க எனக்கு என்ன இருக்கு? by cos a. இந்த cos a-வும் இதுல ஒரு cos கேன்சல் பண்ணலாம், இங்க இருக்கிற sin இங்க இருக்கிற ஒரு sin கேன்சல் பண்ணலாம். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கு? cos a into sin a. ஃபர்தரா RHS கொண்டு போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், RHSல இருந்து நான் என்ன பண்ணுவேன், திருப்பியும் LHS கொண்டு போறேன். RHS ஓட வேல்யூ என்னது? 1 divided by tan a plus cot a. பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாத்திருமா? tan a ஓட வேல்யூ என்னது? sin a by cos a. அதே மாதிரி cot a ஓட வேல்யூ என்னது? cos a by sin a. முடிஞ்சதுங்களா? எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? sin square a plus cos square a the whole divided by sin a into cos a. ஏன் இதையும் மல்டிப்ளை பண்றோம், இதையும் மல்டிப்ளை பண்றோம், எல்சிஎம். சரிங்களா? சரி, sin square a by cos square ஓட வேல்யூ என்னது? 1 divided by sin a into cos a. டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். பாருங்க, sin a into cos a, இங்க sin a into cos a, therefore LHS is equal to என்னது? RHS. சரிங்களா? then last sum 10th sum, அதாவது 4th subdivisionல இருக்கக்கூடிய 10th sum. இது மட்டும் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா LHS RHS இருக்காது, மிடில் ஒண்ணு வந்து வேற தனியா இருக்கும். அப்படின்னா அர்த்தம் மொத்தம் 3 டேர்ம் இருக்கும் இதுல இருக்கு. 1 plus tan square a by 1 plus cot square a is equal to 1 minus tan a by 1 minus cot a the whole square is equal to tan square a. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அதாவது இதையும் tan square a ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி இதையும் நான் என்ன பண்ணுவேன், tan square a ப்ரூவ் பண்ண போறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட்டை மட்டும் நான் tan square a by 1 plus cot square a. ஐடென்டிட்டி இருக்காப்பா? இருக்கு. 1 plus tan square ஓட வேல்யூ என்னது? secant square a. அதே மாதிரி 1 plus cot square ஓட வேல்யூ என்னது? cosecant square a. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? secant square a by cosecant square a. secant square a என்னது? 1 by cos square a. cosecant square a என்னது? 1 by sin square a. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by cos square a into sin square a by 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? sin square a by cos square a. sin a by cos a ஓட வேல்யூ என்னது? tan a. அப்ப sin square a by cos square ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? tan square a.
ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சா? this one is equal to this one ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இது போகும். சரிங்களா? அப்போ இங்க என்ன இருக்கு? 1 minus tan A by 1 minus cot A the whole square. இப்போ இதை எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக் ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். அப்போ பேசிக் ஃபார்மேட் போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin A by cos A the whole divided by 1 minus cos A by sin A. அடுத்தது நம்ம வேலை எல்சிஎம் எடுக்கிறது தான். வேற என்ன? வேற எந்த வேலையும் கிடையாது. அப்போ cos A minus sin A by cos A the whole divided by sin A minus இது ஹோல் ஸ்கொயர்ல வருது இல்ல, சாரி மிஸ் பண்ணிட்ட பார்த்தீங்களா, மைனஸ் cos A by sin A. இங்க பாத்தீங்கன்னா cos A minus sin A இருக்கு, இங்க என்ன இருக்கு? sin A minus cos A இருக்கு. அப்ப சைனை மட்டும் நான், அதாவது மைனஸ் சைனை மட்டும் நான் வெளில எடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? sin minus cos மாறிடும். மைனஸ் வெளில எடுத்துட்டேன். sin A minus cos A by cos A the whole divided by sin A minus cos A by sin A. புரிஞ்சுதா? அப்ப டினாமினேட்டர் ஃபிராக்ஷன் இருந்தா நான் என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அப்பதான் நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க கண்டிப்பா பட்டுங்களா? ஓகே. மைனஸ் bracketல sin A minus cos A the whole divided by cos A into sin A by sin A minus cos A. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? இது எங்க வரணும்? ஹோல் ஸ்கொயர்ல வரணும். இது எனக்கு என்ன இருக்கும்? மைனஸ் இன்டு sin A by cos A. அப்ப sin A by cos A ஓட வேல்யூ என்னப்பா? tan A minus tan A the whole square is equal to what? tan square A. முடிஞ்சிச்சு. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எம்சிக்யூ நம்ம சம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு எம்சிக்யூஸ்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஃப்லாம் வராது, எல்ஹெச்எஸ் கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபுல் ஃபிளெஜ்ல டைரக்ட் ஐடென்டிட்டிஸ் போக மாட்டோம். சரிங்களா? மொத்தம் இதுல 4 சம் இருக்கு. ஒவ்வொரு சமா பார்ப்போம். ஸோ தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9 secant square A minus tan square A is equal to what? இதான் கேள்வி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9, இங்கேயும் 9 இருக்கு. ஸோ 9 காமனா எடுத்துடலாமா? இப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? secant square A minus tan square A. இப்போ ஐடென்டிட்டி இருக்கா செக் பண்ணி பாருங்க. secant square A minus tan square A அதோட வேல்யூ என்னது? 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 9 into 1 that is equal to 9. இதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது செகண்ட் சம் 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta. சார் இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டியே இல்லையே, இதுல நான் இதை பசம் மாதிரி கடகன் போட்டேன், இது எப்படி நான் போடுறது? 1 மார்க் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கோங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus sin theta by cos theta, இங்க என்ன வரும்? 1 by cos theta, அப்புறம் 1 plus cos theta by sin theta minus 1 by sin theta. sin theta plus 1 by என்ன வரும் எனக்கு இங்க? cos theta. அதாவது எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு என்ன ஆயிடும்? ஃபுல்லாவே மாத்தி எழுதுறோமா? cos theta plus sin theta plus 1 by cos theta. கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு sin theta plus cos theta minus 1 by
sin theta. இங்க sin theta plus cos theta, இங்க என்ன sin theta plus cos theta. இதை நான் என்ன பண்றேன், a ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் b ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதை என்ன பண்ணுவேன், a, இதை என்ன பண்ணுவேன், b. ஓகேவா? அப்ப இது a plus b, இது என்னது a minus b. அப்ப நான் என்ன பண்ணுவேன், a square minus b square ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், sin theta plus cos theta the whole square minus 1 by sin theta into cos theta. நியூமரேட்டர் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி நாம என்ன பண்றோம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். இங்க நியூமரேட்டர் என்னது, a plus b the whole square என்ன பண்ணுவீங்க, a square plus b square plus 2ab. அதானே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். என்ன வரும், sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta minus 1 the whole divided by என்ன வரும், sin theta into cos theta. sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது, 1 plus 2 sin theta into cos theta minus 1 by sin theta into cos theta. minus cos theta, minus 1 plus 1 என்னது கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி எனக்கு என்ன இருக்கு, 2 sin theta into cos theta by sin theta into cos theta. cos sin cancel, மீதி எனக்கு என்ன இருக்கு 2. so that's your answer. புரியுதுங்களா? third sum. secant a plus tan a into 1 minus sin a, that is equal to என்னன்னு கேட்குறாங்க. பேசிக் ஃபார்மேட் தானே, மாத்திடுமா, 1 by cos plus sin a by cos a. இங்க எனக்கு 1 minus sin a அப்படி இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டர்ல cos a வந்துருமா, நியூமரேட்டர்ல எனக்கு என்ன கிடைக்கும், 1 plus sin a. இங்க என்ன இருக்கு, 1 minus sin a. so 1 plus sin a into 1 minus sin a, அதாவது a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b என்ன ஆகும், a square minus b square. அதாவது இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 1 square minus sin square a by cos a. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 1 minus cos square, sorry 1 minus sin square a. 1 minus sin square ஓட வேல்யூ என்னப்பா, cos square a, cos square a by cos a. அப்போ ஒரு cos ஒரு cos கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கு, cos a. ஓகே, ஸோ இதுதான் அங்கே இருக்கு. தென் அடுத்தது fourth, இதான் உங்களோட இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் சம். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus tan square a கொடுத்துருக்காங்க by 1 plus cot square a. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே ஐடென்டிட்டி தூக்கி போடுங்க பார்ப்போம். ஐடென்டிட்டி நம்ம அங்கே எழுதி வச்சிருக்கோம் பாருங்க, என்னது 1 plus tan square a. 1 plus tan square வேல்யூ என்னது, secant square a. அதே மாதிரி 1 plus cot square வேல்யூ என்னது, cosecant square a. அப்ப என்ன அர்த்தம், 1 by cos square a the whole divided by 1 by sin square a. ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாமா, அப்ப 1 by cos square a into sin square a by 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், sin square a by cos square a, that is equal to tan square a. That's it, முடிச்சு. சரிங்களா, இப்போ 8.3 நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.